என் சின்ன குடும்பத்துக்கு சேவனையை வச்சு விட்டுட்டேன். நல்லா தெரியுது. காலையிலேருந்து எங்கள் 2 பேருக்குமே வகுத்தால. அதே மாதிரி இந்த இப்போ தான் இஎன்டி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். இந்த பாருங்க, நான் எப்படி உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? கைலியோடு உட்காந்துருக்கேன், தெரியுதா? காரணம் என்ன? ஓயாமல் அடிக்கடி பேண்ட்டை கலட்டி போட முடியாது, ட்ராக் பேண்ட்டை எடுக்க முடியாதுங்கிறக்காக தான். இந்த பாருங்க, அது போக மோதிரம் வாங்கணும், மோதிரம் வாங்க போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. மோதிரமும் வாங்கலை, ஒரு மண்ணாங்கட்டியும் வாங்கலை. இந்த பாருங்க ரிப்போர்ட்டு பார்த்துக்கங்க. பின்பக்கமாக காட்டவா? கேமராவை பின்னால் போட்டு காட்டுறேன் பார்த்துங்க, அப்போ தான் எழுத்து தெரியும். பார்த்தீங்களா? அவது பார்த்துக்கங்க. டாக்டர்கிட்ட போய் இப்போ தான் சர்டிஃபிகேட் வாங்கி உள்ளே போய் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாருங்க பார்த்துக்கிட்டீங்களா? இந்த பாருங்க மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாத்திரை பூரா சாப்பிட்ணுமா? இதுதான் இன்றைக்கி ரிப்போர்ட்டு. மாத்திரையும் இந்த வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பார்த்துக்கங்க. அவளுக்கு தொண்டை போச்சு. டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு, மாத்திரை வந்து ஒழுங்காக சாப்பிடணும், பேசவே கூடாது. லைவு இந்த வீடியோ இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளவுதான், அடுத்து சர்ஜரி தான்ட்டார் ஒரே வார்த்தையில். இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த மாத்திரையை கொடுக்குறத சாப்பிட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழமை நீங்கள் வரணும். ஏன்னா உள்ளே வந்து ஒரு பெரிய டிவியில் போட்டு விட்டு இந்த தொண்டையில் வந்து ஒரு மருந்து மாதிரி அடித்து விட்டாங்க. அதை 1 நிமிஷம் அப்படியே ஊற வைங்க அப்படின்னாங்க. ஊற வச்ச உடனே அந்த இடம் மரத்து போச்சு. மரத்து போனதுக்கப்புறம் ஒரு எண்டாஸ்கோப் மாதிரி ஒன்று நாக்கில் வச்சு அப்படியே அந்த பஞ்சு மாதிரி வச்சு விட்டு உள்ளுக்குள்ளே வரைக்கும் போய் 2 பக்கமும் பார்த்தா இவன் உட்காந்து இந்த சேரில் உட்காந்து இவளுக்கு இது பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ டிவியில் பார்க்குறேன். வா வா உள்ளே வா, இங்கே வா, சாப்பாடு வீடியோ ஒன்றும் போட. நீ எங்கே போயிட்டு வரப்போ அதையும் சொல்லிடு. அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த அவளையும் பார்த்துக்கங்கடா. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து போயிட்டு வந்ததில் கக்கு சங்கையமாக தான் தெரியுறோம். அதனால் இது எவனோ நம்ம குடும்பத்துக்கு செய்வனை வச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தின்னது நீ என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றத வீடியோ எடுத்து போட்டால் ஒருத்தன் கண்ணு மாதிரி ஒருத்தன் கண்ணு இருக்குமா? இவங்களுக்காக நீ போடுற. செஞ்சு காட்டினா என்னைய வச்சு செஞ்சுட்டாங்களே. இதை திங்கிறது பூரா நான் போட்டு. யாரு நேற்று நீ தான் என் கூட சேர்ந்து பிரியாணி தின்னியா? சரி, நான் கேட்குறேன், யாராவது கதவை திறந்து வை. போயிட்டு போகுது, இங்கே பின்னால் வெளியே போய்கிட்டே இருக்கு, அது தெரியலை. ஏசி வெளியே போகிறது அப்போ பெரிய பிரச்சனையா? நான் கேட்குறேன், என்னமோ டாக்டர் உன் வாயில் அந்த இதை வச்சு பார்த்ததையா எடுக்கலை. எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதை அதெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க. நான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ எங்கேயோ கொண்டு போய் இல்லை நம்மளை மோதிரம் வாங்க போயிட்டோம் அங்கே அங்கன்னு சொல்லி நினைக்க போகிறாங்க. அதையும் சொல்லிடு. இதில் நாளைக்கு வேறு கோகுலை கொண்டு போய் விட போகணும் பள்ளிக்கூடத்துக்கு. நான் என்ன சொன்னேன், நம்ம குடும்பத்துக்கு ஏதோ செய்வனை வச்சிட்டாங்க, சின்ன குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாருங்கடா, காலையில் காட்டினா அதே மோதிரம்டா, பார்த்துக்கங்கடா. எதையும் போடலடா இருக்கா? ஒருவேளை சுமி எதுவும் நம்மளுக்கு செய்வனை வச்சு விட்டாலோ, இப்போ எங்கேயாவது அவளும் கோயிலுக்கு போய் ஏதாவது எனக்கு தெரியாமல் மோதிரம் வாங்க போயிட்டாங்க. மனுஷன்னா உடம்பு ஒரு அளவு தான்டா. காய்கறி தின்னா கூட பரவாயில்ல, நம்ம காய்ங்கிறத கண்ணில் கூட பார்க்கறது இல்லை. அதைத்தான் சொல்ல வந்தேன். நேற்று பிரியாணியவும் பிராய்லரையும் ஒன்றா சேர்த்தோம்ல, அங்கே தான் வேணா விஸ்வரூபம் எடுத்துச்சு. வெயில் கற்றுக்கும். ஐயோ எப்பா உடம்புல நீர் சத்து பூரா போயிருச்சுப்பா. இப்போ நாங்கள் வரும்போதே என்னென்ன தெரியுமா தின்ட்டு வந்தோம்? ஒரு வாரத்துக்கு நீ கறிங்கிற பேச்சே பேசாது. கறிங்கரு வெயிலுக்கு வந்து அவ்வளவு கறியை திங்கக்கூடாதான். டாக்டர் உனக்கு என்ன சொல்லியிருக்காரு? என்னது? இனிமே ஒன்லி மோர், தயிர், ரசம், அதே மாதிரி உரப்பு சேர்க்கக்கூடாதுன்ட்டாரு. உரப்பு ஐட்டம் திங்கக்கூடாதான். நேற்று 65 உரப்பு. அதுபோக பிரியாணியில் வந்து எலும்பு கறி, அதில் உள்ள எலும்பு தான் போய் ஏதோ ஒன்று உள்ளே போய் நம்மளுக்கு தொக்கம் விழுந்துருச்சு. சொருகல் எனக்கு விழுந்துருச்சு. நான்லாம் நைட்டு 2 மணிக்கு போனேங்க பாத்ரூமு, திருப்பி காலையில் 4:30க்கு ஒருக்கா. ஆமாம், இப்போ இந்த ஹோட்டலில் தான் டெம்பிள் சிட்டியில் தான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். வேறு வழி இல்லை. படத்துக்கு அலங்குளத்தை காட்டு, அப்பனாவது நம்புறாங்க. ஒழுங்காக தான் படுத்திருக்கேன். முடியலடா, வாருங்கடா, என்னால் முடியல. கக்கூஸ் போயிடனா, கக்கூஸ் வரல, வந்துட்டு திருப்பி வரலையா? வரல. எனக்கு ஆபூத்துன்னு போச்சு. 15 நிமிஷமா அது மேலே எரியா எனக்கு நலிக்கி போகுதுப்பா. போனா பூத்துன்னு போகுது. காலையிலேயே போயிருச்சு எல்லாம், அப்புறம் எங்கே வரப்போகுது எனக்கு? இப்போ நாங்கள் வர்ற வழியிலேயே தர்பூசணி, அப்புறம் வந்து செவ்வலனி, அதுக்கப்புறம் அது என்னது சப்ஜா விதை, கடல் பாசி போட்டு அந்த இது
லிக்யூடாக உள்ள லிக்யூட் ஆகாரமாக போகுது, நீராகாரமாக போய்கிட்டு இருக்கு உள்ள. ஆகாரம் இன்னும் உள்ளே போகல. 3 சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த அருக்கு அப்படியே பார்த்துக்கங்க. இதுதான் இன்றைக்கி ஸ்டேட்டஸ். அநேகமாக 6 மணி லைவுக்கு வந்தால் தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வகுறு ஒரு மாதிரி கடப்படன்னுட்டே இருக்குது. இப்போத்தான் கக்குசுக்கு போயிட்டு வந்து திருப்பி கடப்படங்குது. நான் என்ன பண்ணுறது? எனக்கு நீ ஒன்று பண்ணு, கொஞ்சோன்னு மோரை ஊற்றி சோறை பிசைஞ்சு கொண்டு வா. எது உனக்கு தொண்டை வலி, எனக்கு வகுத்த வலி. உனக்கு தான் போய் பாத்ரூம் போய் உனக்கு வரலை, எனக்கு எல்லாமே வந்துருச்சு. வெறும் குடல் தான் இருக்குது. அதான் மோர் தயிர் அதைத்தான் சொல்கிறேன். நெஞ்ச கறிக்குதுன்னா இவன் என்ன நெஞ்ச கறிக்கிறதுக்கு என்ன? இவளுக்கு அஜீரண கோளாறு ஆகி போச்சுங்க. தொண்டை ரணமாக ஆயிடுச்சு. மெயின் மேட்ருக்கு வர்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. தொண்டையில் வந்து புண்ணு ஓவராக இருக்குதான். நல்லா உள்ள உட்காந்துருக்கா. நான் பக்கத்தில் உட்காந்து என்கிட்ட இந்த எண்டோஸ்கோப்பில் காட்டுறாங்க. தொண்டை 2 பக்கமும் அப்படியே பிங்க்கு கலரில் பொறியாக வெள்ளையாக இருக்குது. அதில் என்னென்னமோ கருப்பாக ஒட்டியிருக்கு. அதுபோக 2 பக்கமும் வீக்கம் வந்து இப்படி புஷ்ஷுன்னு வீங்கியிருக்கு. அவர் சொல்லிட்டாரு, ஏமா ஒழுங்காக சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே தொண்டையை சரி பண்ணிட்டேன்னா உனக்கு நல்லது. நாங்கள் சர்ஜரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் குரல் வந்து உனக்கு பழைய குரல் உனக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது எங்களுக்கு தெரியாது. குரல் எப்படி வேணாலும் மாறலாம். ரெகுலராக கமலஹாசன் வாய்ஸும் வரலாம், ஜனகராஜ் வாய்ஸும் வரலாம், இல்லை எஸ் ஜானகி வாய்ஸும் வரலாம், சித்ரா வாய்ஸும் வரலாம். சித்ரானா சின்ன கோயில் சித்ரா. ஆமாம், நீங்கள் வேறு அங்கே போயிடாதீங்க. ஏப்பா டாக்டர் என்ன சொன்னார்? சர்ஜரி பண்ணால் என்ன ஆகும்னு சொன்னார். சர்ஜரி ஆனால் பழைய குரல் வந்துருமா வராதா? நீ கிளம்புங்கிற அம்மா வீட்டில் கூட போய் 5 நாளைக்கு இரு. எல்லாரும் தொலைங்க வீட்டை விட்டு. எனக்கு பேச்சுக்கு வேலையே இல்லை. நான் மெதுவாக பேசி கூட வீடியோ போட்டுக்கேன். வீடியோவே போடக்கூடாதுன்னு இருக்காரு. நீ உட்காந்து வீடியோ போட வாய் எதுக்கு பிடிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நான் போட மாட்டேனா? என்ன பேசவே வேணாங்கிற நீங்க எதுக்கு என்ன பேச விடுற? சரி நைட்டு நீ என்ன பண்ணுறேன்னா லைவில் சைகை மாத்திரம் காட்டு, நான் கமெண்ட்டை படிக்கிறேன். எதுவுமே பண்ண மாட்டேன், நீ வாட்டுக்கு பேசு. இன்னைக்கு நைட்டு 9 மணி லைவுக்கு அக்கா வரும். ஆனால் அக்கா வந்து லைவ் பூரா வாயை திறக்காது, நான் தான் பேசுவேன். அவள் என்ன சைகையில் காட்டுறாளோ பெப்பன்னா நான் பதில் கொடுப்பேன். ஏன் சரி நீ வர வேணாப்பா, ரெஸ்ட் எடுப்பா. நானுமே 6 மணி லைவ் போடுற ஐடியா இல்லை. அதே மாதிரி தான் நானும் ஒரு 5 நாளைக்கு எனக்கும் தொண்டை வலிக்குது. உனக்கு உள்ளதை சேர்த்து நானும் பேசி எனக்கும் வலிய வேதனையை உண்டாக்கிக்கிறதுக்கு இந்த எனக்கும் பாரு கமலஹாசன் வயசு வருது. எல்லாம் 4 பேருக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் எதுவுமே தப்பல. சரி ரைட்டு ஓகேப்பா. இதான் ரிப்போர்ட்டு, இதான் மாத்திரையை போட்டு படு. சரியா? அதெல்லாம் கலர் வேணால் ஒன்றா இருக்கும். உனக்கு வேறு எனக்கு வேறு. சரியா மக்களே? நன்றி வணக்கம். முடிஞ்சால் 6 மணி லைவுக்கு வருவேன், இல்லைனாலும் இல்லை. ஓகேவா? பாய்.